வணக்கம் மக்களே, இது ரம்பிலாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கோவக்காய் அறுவடை தான் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு சின்ன 20 லிட்டர் டப்பில் தான் வச்சுருக்கேன். ஆனால் நம்மக்கிட்ட கொடி கட்டுறதுக்கு வந்து வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எங்கெங்கே கொஞ்சம் இடம் வசதியாக இருக்கோ அது மேலெல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம். நம்ம பூ கட்டுற நூலை வச்சு தான் ஏற்றி விட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக ஏறுதுங்க பாருங்கள். மேலே அழகாக ஏற்றி விட்டு எது வரலாம் பாருங்க, ஆலய மணி ஓசை வர மாதிரியே அழகாக மணி தொங்குற மாதிரியே தொங்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தெரியாது. இது நான் அண்ணாட போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் மத்தியில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே இருக்கிற என்னென்ன காய் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யானை தண்டை வெண்டை, இன்னும் கொஞ்சம் வரணும்னு நினைக்கிறேன். சரி, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? இதையும் யானை தண்டை வெண்டையும் நம்ம. ஓகே, இருங்க. இப்போ நம்மளுக்கு கொய்யா இருக்குது. அவ்வளோதாங்க, கோவக்காய் இந்த சைடு முந்திச்சு. அதோ மேலே ஒரு கோவக்காய் இருக்குது, அங்கே அந்த பந்தலில் ஏற்றி விட்டேன் இல்லையா, அதில் இருக்குது. அதை போய் நம்ம அண்ணன் சைடு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, எட்டில் பாருங்கள் எனக்கு. சரி, நீங்கள் அரங்க. அழகாக பல்ப்பு மாதிரி தொங்குது பாருங்கள், சூப்பராக. அவனே அறுத்துரு, நடுவில் இருக்கிறான் பாரு அவனை. இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பல்ப்பு மாதிரி நெடுக்க போகுது ஃபுல்லாகவே. சரி, ஓகே. அடுத்தது ஒரு வெண்டைக்காய் இருக்குது. அந்த வெண்டைக்காயை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து விதைக்கி விட்டாச்சு. இதோ இருக்குது பாருங்கள் ஒரு வெண்டைக்காய். இது வந்து நார்மல் பச்சை வெண்டை. இது நம்ம அடுத்தது தாங்க ஒரு சிறப்பான அறுவடை இருக்குது. வாங்க. மழையாக இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக்காக கீரை நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சளி பிடிக்காது, கோல்டு வராது, ஒன்றும் பிடிக்காது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கீரை தாங்க இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். வெள்ளைக்கீரை. இதில் கட்டு. இந்த காயெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுடுவோம். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன். ஆனால் கீரை வைக்கணும் இடம் வேணும் இல்லையா, அதனால். இதான் வெள்ளைக்கீரை. இந்த கீரை வந்து சில பேருக்கு எப்படி சாப்பிடணுன்னு தெரியாது. வெறும் கீரை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படி வேண்டாம். இந்த தண்டோடு சமைச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இந்த தண்டும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது, சூப்பராக இருக்கும். நான் சமைக்கிறப்பெல்லாம் அந்த தண்டோடு சேர்த்து தான் சமைப்பேன். அதனால தான் நான் அந்த தண்டோடு கிள்றேன். பாருங்கள், இங்கே நம்ம தண்டோடு கிள்றதால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்டு நல்லா பிஞ்சியாக தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே கிள்ளிக்கலாம். நீங்களே இனிமேல் சமைக்கிறதா இருந்தால் அப்படியே தண்டோடவே சமைங்க, தப்பில்லை. சென்னையிலலாம் மழை விட்டு இப்போவும் மழை தூறல் போட்டுருந்தான் இருக்குது. அந்த தூறலிலே ஒரு சின்ன குட்டி சூப்பரான அறுவடை தாங்க நம்ம அறுத்துன்னு இருக்கிறோம். நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதோட கட் பண்ணுறதால கிளைகள் வராதுன்னா தாராளமாக வரும். கிளைகள் சூப்பராக வரும். அதுக்கு தான் நம்ம இப்படி கட் பண்ணி விடுறது. கட் பண்ணி விடுறப்போ பல கிளைகள் வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டு வந்திருக்கு பாருங்கள். நான் இதை கொடி மாதிரி அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதிலே விட்டால் நம்மளுக்கு இடம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இதிலே சுற்றி வச்சுருக்கோம். நம்ம இப்படியே வச்சுப்போம். நம்ம எவ்வளோ வெட்டி விடுறோமோ அதனால தாங்க பல கிளைகள் வரும். கிளியராக தெரியுதா? இதில் வந்து அவரை விதைக்கி விட்டுருக்கேன். சூப்பராக வந்துடுச்சு. அவங்களையும் நடணும். அதனால் அவங்கள நம்மளை வெட்டியில் போகிறோம். அவங்கள கொஞ்சம் தனிமைப்படுத்திடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றப்போ.
இப்போ நம்ம இதோ இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படியே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்க ஆரம்பிச்சோன்னா சூப்பராக அழகாக வேர் பிடிச்சி நம்மளுக்கு அடுத்த பிரான்ச்சு உருவாயிடும் வைக்கிறதா இருந்தால். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் கீரையே இல்லையன்ட்டு. இதெல்லாம் கீரைலாம் பரவாயில்ல, இந்த தண்டு நம்ம சமைக்கலாம் சொன்னோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இந்த சைடு போயிருக்கு. ஃபுல்லாகவே தண்டு எல்லாம் கீரை, எல்லாம் கீரை தாங்க. தண்டு முதல்ல எல்லாமே எல்லாம் கீரை தான், பிஞ்சாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுலேயே மணத்தக்காளி கீரை இருக்குது. ஆல்ரெடி கோல்டு தான் நம்ம பறித்து வச்சுருக்குது. வெள்ளைக்கீரையும் கோல்டு தான். இதை நம்ம இன்னொரு நாளைக்கு சமைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொட்டை எல்லாத்தையுமே வெட்டிட்டோமா, எல்லாமே வெட்டியாச்சிங்களா. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச் அதை வருது பார்த்தீங்களா. இந்த பிரான்ச்செல்லாம் இப்போது புதிய கீரையை வந்து உருவாகும். இதை ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம இதையும் கட் பண்ணிடுவோம். புதிய கீரையை உருவானோன்னா திரும்ப தனித்தனியாக பிரான்ச் வந்துடும். திரும்ப பம்பை கட்டி நம்ம கீரை வந்துடும். திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம இதை சாப்பிட்லாம். இது பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப நாளாக காட்ட நினச்சிருந்தேன். இது என்ன தெரியுங்களா, தொட்டாசி சினிங்கி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் டெய்லியே வந்து இது கூட விளையாட்டு போவேன். இப்படி பண்ணால் அழகாக அந்த இலை எல்லாம் சுருங்கிடும். இதான் தொட்டாசி நெய். இங்கே தொடர பாருங்கள், க்ளோஸ் ஆப்பில் பாருங்கள், தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, இதுதான் தொட்டாசி நெய். சரி, ஓகே. இப்போ இந்த வெள்ளைக்கீரை பாருங்கள், நம்மளுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கு. இதையே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வெளியில் மழையாக இருக்குது, அதனால் நம்ம சரி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு தட்டு நிறைய நம்மளுக்கு வெள்ளைக்கீரை கிடச்சிருக்கு. பர்மா தட்டு ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், பாவக்காய் ஒரு தட்டு, கோவக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், இது ஆல்ரெடி 2 தட்டு, ஒரு தட்டு 2 தட்டு. பாருங்கள், பூவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கொத்தியே 2 ரகம் இருக்குது. லைட்டு அண்ட் டார்க்கு 2 ரகம். 3 வகை வந்து செம்பருத்தி இருக்குது, ஒரு ரோஜா இருக்குது, அதான் மல்லி, கனகாம்பரம், முல்லை இருக்குது. பாரு, இன்றைய அறுவடை தாங்க நம்மளுக்கு. ஆடி 5 நம்மளுக்கு எவ்வளோ அறுவடை அள்ளி தந்திருக்கு நம்ம மாடித்தோட்ட கிஃப்ட் பாருங்களா. ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டைம் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.